ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து டெய்லி வெக்காபுலரியில் டே 4 பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 10 வார்த்தை பார்க்கலாம். இது வந்து நிமிஷா பன்சல் மேமோட எடிட்டோரியல், டெய்லி எடிட்டோரியல்லேருந்து எடுக்கிறேன். நீங்கள் ஒரு டைம் அந்த மேமோட வீடியோஸ் பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் இது பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஜார்கன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேர்ட். இது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல யூஸ் பண்றது, லைக் ஒரு மெடிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்றது, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஜார்கன். செகண்ட் வேர்டு வந்து கின்ஷிப். இது வந்து ஒரு நவுனு. இது ஆக்சுவலாக இதை வந்து மென்ஷன் பண்ணோம், க்ளோஸ் கனெக்ஷன். இப்போ நம்ம ஃபேமிலி கூடலாம் நம்ம ரொம்ப கனெக்ஷனாக இருப்போம்ல, அதுதான் மென்ஷன் பண்ணோம். இதோட லிட்டரலான கரெக்டான மீனிங் வந்து கனெக்ஷன். இப்போ வந்து ஷிப் இருக்குல்ல, ஷிப் வந்து ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் கனெக்ட் பண்ணுமா, நம்ம அங்கேருந்து இந்த இடத்துக்கு போகணும், அதனால ஷிப் அது ஒரு கனெக்ஷன் பார்த்தா இருக்கு. ஸோ அதனால வந்து கின் ஷிப் அப்படின்னா வந்து ஒரு கனெக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து மியாண்டர். இது வந்து ஒரு வேர்ப். இது லைக் எப்படி சொல்றதுன்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்புறம் வளைவுன்னு இருக்கும்ல, ஒரு கர்வ் அப்படி இருக்கும், அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்கும்ல, அதுதான் வந்து மியாண்டர், ஓகேங்களா? மியாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியும் இருக்கு. இதோட சினானிம் வந்து வாண்டர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வேர்டு வந்து நான் பிளஸ்டு. இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறத வந்து மீன் பண்ணும். நான் பிளஸ்டு, இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து பிளசண்டா இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் பிளஸ்டு அப்படின்னா கன்ஃபியூஸ்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோர்த் வேர்டு வந்து ஆஸ்ட்ரசிசம் அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் செவன்த் வேர்டு இருக்கு பாத்தீங்களா, ட்ரிப் ஆஃப் அப்படிங்கிறதும் மோரலஸ் சிமிலரான ஒரு மீனிங் தான் தரும். ஆனா வந்து ரெண்டுத்துக்கும் மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஆஸ்ட்ரசிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ரிஜெக்ஷன் தான். பட் ஆனால் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி ஒரு ஒரு சொசைட்டி வந்து ஒருத்தரை வந்து தள்ளி வைக்கிறது, ரிஜெக்ட் பண்றது, அதை வந்து மீன் பண்ணோம், ஓகேங்களா? ஆஸ்ட்ரசிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒருத்தவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அது தள்ளி வைக்கிறது, ரிஜெக்ட் பண்றது, இந்த மாதிரி. ரிபஃப் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு வகையான ரிஜெக்ஷன் தான். இப்போ நம்ம கிட்ட யாராவது வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்றது, இது வந்து ஒரு நார்மலான ரிஜெக்ஷன் தான். பட் ஆனால் ஆஸ்ட்ரசிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டியா ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்கள தள்ளி வைக்கிறது, அதுதான் வந்து அதோட எக்ஸாக்ட் மீனிங். ரிப் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நார்மலான ஒரு ரிஜெக்ஷன். இப்போ யாராவது நம்மகிட்ட வந்து சாரி சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த சாரி அக்செப்ட் பண்ணிக்கல, நான் அதை வந்து ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது தான் இதோட மீனிங். இப்போ வந்து ரிப் ஆஃப்கான இன்னொரு சினானிம் வந்து ஸ்னப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸ்னப், SNUB, ஸ்னப், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வேர்டு வந்து ப்ரீபேட்யூட்டேட். நான் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. PER அது ஒன்று, PET, யூ மட்டும் தனியாக, ATE, ப்ரிப்யூட்டேட். இது வந்து ஒரு வேர்பு, ஓகேங்களா? இது என்னன்னா ரொம்ப நீண்ட நாளா வந்து தொடர்ற ஒரு விஷயம், ரொம்ப நாளா வந்து ப்ரொலாங்கா இருக்கு அப்படிங்கிறது. சஸ்டெயின், ப்ரொலாங், அதுதான் வந்து இதோட எக்ஸாக்ட் மீனிங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரான். SCORN. இது வந்து நவுனாவும் இருக்கும், வேர்பாவும் இருக்கும். இது எப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வெறுக்கிறது, டிஸ்லைக் பண்றது, ஒருத்தவங்களை பிடிக்காம அவங்கள நம்ம வெறுத்து ஒதுக்குறது, அது எல்லாமே இதுல வந்து நம்ம சொல்லலாம். ஸ்க்ரான், SCORN, ஸ்க்ரான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்டு வந்து த்ரவர்ட் தான் கரெக்டா? ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. THWART, த்ரவர்ட், ஓகேங்களா? இப்படின்னா தடை பண்றது அப்படி, ஓகேங்களா? தடை பண்றது. இதுக்கான நேத்து ஒரு வார்த்தை பார்த்தோம், ஹிம்பீட் அப்படின்னு ஒரு வார்த்தை நேத்து பார்த்தோம் பாத்தீங்களா, அதுக்குமே தடை பண்றது தான். இந்த வேர்டுக்குமே வந்து தடை பண்றது தான் மீனிங். 10th வேர்டு வந்து அன்டென்சபிள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை, அன்டென்சபிள் அப்படி, ஓகேங்களா? இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது, எப்படி சொல்றது, ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏத்துக்க முடியாம இருக்கிறது தான், ஓகேங்களா? இதோட சினானிம் வந்து அன்சஸ்டைனபிள். ஏதாவது ஒன்றத்தை வந்து நம்ம ஏத்துக்க முடியல என்னால, இப்போ எனக்கு ஃபுட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி.
இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டம் வந்து இப்போ எனக்கு நடந்திருக்கு. அது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கோம்ல, அதை வந்து சொல்லலாம் அன்டென்சபிள். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த மீனிங் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெக்காபுலரி செக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் போயிட்டு வந்துட்டு இன்ஸ்டியூட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் படிக்கணும். அப்புறம் அதுவும் இல்லாமல் எடிட் பண்ணி டெய்லியும் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் டைம் ஆகுது. ஆஹ் உங்களுக்கு எப்படி இந்த டைமிங் ஓகேவா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.